இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான பொட்டேட்டோ வச்சு இன்ட்ரெஸ்டிங்கான புதுமையான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க இருக்காங்க. நம்ம ரெகுலரா சாப்பிட்ற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், ஸ்மைலி அந்த வரிசையில் இந்த பொட்டேட்டோ ஸ்பைரல்ஸ் ரொம்பவே டேஸ்டியரான ஒரு ஸ்நாக்காக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்பைரல் ரெடி பண்றதுக்காக ஒரு மிக்சிங் பவுல்ல 3 உருளைக்கிழங்க 5 விசில் விட்டு நல்லா சாஃப்டா குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது மாதிரி தோல் உரிச்சு உருளைக்கிழங்க பொட்டேட்டோ மேஷர் இல்லைன்னா ஃபோர்க் யூஸ் பண்ணிட்டு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்க போறேன். நல்லா உருளைக்கிழங்கு இது மாதிரி சாஃப்டா மேஷ் பண்ணதும் இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரக பவுடர், ஜீரகத்தை வறுத்துட்டு பொடி பண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்க போறேங்க. அதோடவே ஃப்ரெஷ்ஷாக நறுக்குன மல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இதோட பைண்டிங்காக ஒரு முட்டையை உடைச்சு ஊற்றி நல்லா பீட் பண்ணி உருளைக்கிழங்கோட சேர்த்துக்க போறோம். நாம எடுத்திருக்க 3 உருளைக்கிழங்குக்கு 3/4 வாசி அளவு முட்டை போதுமானதா இருக்கும். ரிமைனிங் இருக்கிறத நம்ம வேற ஏதாவது டிஷ்ஷஸ் செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முட்டையை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். உருளைக்கிழங்கு இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா மட்டும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேட்டர் ரெடி ஆயிருச்சு. இதை ஒரு ஜிப்லாக் இல்லைன்னா பாலித்தீன் கவர்ல ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எல்லா பேட்டரியும் இது மாதிரி ஒரு ஜிப்லாக்ல ஃபில் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம கிட்ட பைப்பிங் பேக் இருந்தா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா மாவும் ஒரு சைடா வர மாதிரி பிரஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு சிசர் யூஸ் பண்ணி அதனோட எட்ஜஸை கட் பண்ணிட போறோம். மீடியமான அளவு கட் பண்ணதா போதுமானதா இருக்கும். இப்போ ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு இத ஒரு ஸ்பைரல் ஷேப்ல நம்ம பொறுமையா சுத்த போறோம். எண்ணெய் இது மாதிரி கொஞ்சமா தான் இருக்கணும். எண்ணெய் ஒன்ஸ் சூடாயிருச்சுன்னா கம்ப்ளீட்டா அதை லோவான ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். அப்பதான் கோல்டன் கலர்ல ஸ்பைரல் ஃப்ரை ஆகும். இல்லைன்னா மேல கரிஞ்சிடும், உள்ளேயும் வெந்திருக்காது. பொறுமையா இது மாதிரி கைய சர்க்குலர் மோஷன்ல சுத்தணும்னா அழகான ஸ்பைரல் ஷேப் கிடைச்சிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பர்ஃபெக்டான ஸ்பைரல்ஸ் வர்றதுக்கான சூப்பரான டிப்ஸையும் நம்ம பார்க்க இருக்கோம். ஒரு 2 நிமிஷம் இது ஒரு சைடு ஃப்ரை ஆனதும் இன்னொரு கரண்டி இல்லைன்னா ஸ்டிக்கோட சப்போர்ட் யூஸ் பண்ணிட்டு திருப்பி விட்டுறலாம். இது மாதிரி 2 பக்கம் நல்லா கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆகணுங்க. நல்லா மேலே கிறிஸ்பியராகவும் உள்ள நல்லா சாஃப்டான டெக்ஸ்சர்ல இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பேட்சையும் நான் உங்களுக்காக சுத்தி காமிச்சிடுறேன். எண்ணெயை ஸ்லோவான ஃப்ளேமில் வச்சுட்டு ஜஸ்ட் இது மாதிரி சர்க்குலர் மோஷனில் ஸ்லோவாக சுற்றணுன்னா அழகான ஸ்பைரல் ஷேப் கிடச்சிடுங்க. ரொம்பவே சிம்பிள் தான். இது மாதிரி நல்லா ஈஸியான ஃப்ளோ கிடைக்கிறதுக்காக தான் பொட்டேட்டோஸை நல்லா சாஃப்டாக மேஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒருவேளை தண்ணி ஜாஸ்தியாக போனாலும் உங்களுக்கு இது மாதிரியான டெக்ஸ்சர் கிடைக்காது. அந்த சமயத்தில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கோங்க. பர்ஃபெக்டான ஸ்பைரல் ஷேப் உங்களுக்கு கிடைச்சிடும். 2 பக்கம் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ்க்குள்ள குயிக்காக இந்த ஸ்நாக்கை ரெடி பண்ணிடலாம். நம்ம யூஸ்வலாக செய்கிற ஸ்நாக் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்கங்காட்டி கிட்ஸும் இதை ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியராகவும் ஃபில்லிங்காகவும் இருக்குங்க. உங்களுக்கு இந்த புதுமையான ஸ்நாக் ரெசிபி ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கே இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிற ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க.